என்ன மாதிரி ரெடி ஆகணும்னு விருப்பப்படுறமா? அழகா பொண்ணு மாதிரி. உங்களுக்கு எதுக்கு மேக்கப்? சும்மா உட்கார்ந்து சோதானே பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஒரு எலுமிச்சம்பழம், அப்புறம் ஒரு மிளகா. மிளகாவா? இந்தாம்மா. ஏய், இவன் என்ன கொல்றான். அம்மா ஸ்ரீதேவி, சீக்கிரமா அம்மா, சீக்கிரமா, இங்க வெயிட்டிங். என்ன இது? ரோலிங் அப்போ. நான் ஆக்சுவலி ரொம்ப பயப்படுறேன் மேம்ல இருந்து. வீட்ல நீங்களா பயப்படுவீங்களா? ஜாலியா? ரொம்ப பயம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுடா. இந்த வாரம் குக் வித் கோமாளியில் கோமாளிஸ்லாம் குக்ஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரியும் குக்ஸ் எல்லாம் கோமாளி உலகத்துலையும் நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்காக இப்படி ஷஃபில் பண்ணி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த தடவை கோமாளிஸ் தான் குக்கை செலக்ட் பண்ண போகிறாங்களாம். பரவாயில்ல, இதுவும் வித்தியாசமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 முக்கியமான விஷயத்தை ரக்ஷன் சொன்னார். இந்த வாரம் நோ எலிமினேஷன் அண்ட் நான் காம்படிட்டிவ் ரவுண்டும் கூட. இன்னைக்கு இவங்க எடுக்க போகிற மார்க்ஸ் எதுவுமே ஸ்கோர் போர்டில் சேராதுன்னு சொன்னார். ஆனால் ஷெஃப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எல்லா கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வர போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஜட்ஜஸ், கண்டஸ்டன்ஸ் அண்ட் கோமாளிஸ் இவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டாங்க. அதாவது பேரிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டாங்க. பேரிங்கான ப்ராப்பர்ட்டியாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் கண்டஸ்டன்ஸோட சின்ன வயசு பிக்சர்ஸ் இருந்தது. இதையுமே அவங்க ரேண்டமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது ராமர் அண்ணா. ராமர் அண்ணாக்கு நான் மட்டும் வந்துடக்கூடாதுன்னு உமேர் சொல்லிட்டே இருந்தாரு. நான் அவர் விருப்பத்துக்கு மாறா உமேரு ராமர் கிட்ட போய் சேர்ந்தாரு. இந்த வாரம் ராமர் அண்ணா அண்ட் உமேர் லத்தீஃப் தான் பேரு. உமேர் ஃபோட்டோவில் ரொம்ப க்யூட்டாக இருந்தார். அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன ஸ்டோரியும் ஷேர் பண்ணார். காஷ்மீரில் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஸ்கூல் வெக்கேஷனும் தாத்தாவோட வெக்கேஷனும் சேம் டைமில் அமைஞ்சுதான். அப்போ இவர் ஸ்கூல் வெக்கேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு தாத்தாவோட போனப்போ எடுத்த பிக்சர்ஸ் தான் இது அப்படின்னு சொன்னார். தாத்தா வாங்கி கொடுத்த பாலை தான் நான் கையிலையும் வச்சிருக்கேன்னு ஷேர் பண்ணாரு. உங்களுக்கு தாத்தாவை பிடிக்கும்ன்றதுனால தான் உங்களுக்கு ராமரே பேரா வந்திருக்காருன்னு குரேஷி ஒரு கவுண்டரை போட்டாரு. அதே நேரத்துக்கு அவங்க அம்மாவையும் வெல்கம் பண்ணாங்க. இது ஃபேமிலி ரவுண்டுன்றதுனால ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸாக வந்தாங்க. மேரோட அம்மாவுக்கு தமிழ் தெரியாது, புரியாதுன்னாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நல்லாவே தமிழ் பேசின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது தங்கத்துறையானா, தங்கத்துறையோட பேரானது ஷபானா. ஷபானாவுக்கு இந்த பேரிங்கில் சுத்தமாக விருப்பம் இல்லை, அது அவங்க முகத்திலேயே தெரிஞ்சிச்சு. ஃபோட்டோவை பார்த்தே புகழ் இது ஷபானா தான் அப்படின்னு அழகாக கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச மாதிரியே ஷபானாவும் உள்ளேருந்து வந்தாங்க. ஸோ ஷபானா அண்ட் தங்கத்துறையானா தான் இந்த வாரம் பேர். இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்டுங்கிறதுனால ஷபானாவோட ஹஸ்பண்ட் கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. ஷபானாவோட ஹஸ்பண்ட் ஆரியன், இவருமே ஒரு சீரியல் ஆக்டர் தான். சூப்பர் ஸ்மார்ட்டாக இருந்தார். இவரை பார்த்த உடனே புகழ் தெரிச்சு ஓடுவார் அப்படின்னு பார்த்தா, ஷபானா, ஆரியன், புகழ் அண்ட் குரேஷி இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு நல்ல பாண்ட் இருக்கு போல இருக்கு. ஆரியன் வந்த உடனே புகழையும் குரேஷியும் ரொம்ப பாராட்டினாரு. இந்த மாதிரி ஒரு மேல் ஃப்ரெண்டு ஒரு கேர்ளுக்கு அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. 2-3 அருமையான ஆண் நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. ஆட் ஆனது புகழ் அண்ட் குரேஷி. பரவாயில்ல, நாங்க கூட என்னமோ நினைச்சோம். ஆனா பரவாயில்ல, ஆரியன் சூப்பரா பாராட்டினாரு புகழ் அண்ட் குரேஷிய. அடுத்து ஒரு ரொம்ப கியூட்டான போட்டோ இருந்ததுங்க. அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில பார்த்தா அது சுந்தரி அக்காவா. செம்ம கியூட்டா இருந்தாங்க அந்த போட்டோல. சுந்தரி அக்காவோட இந்த வாரம் பேர் ஆனது குரேஷி. இந்த பேரிங்ல 2 பேருக்கும் ஓரளவுக்கு ஹாப்பி தான். சுந்தரி அக்கா சமீப காலமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா அவங்களோட கெஸ்டா அவங்க பையன் சொன்னாரு. ஒரு மகனா ஒரு ஃபேமிலியா இருந்து எங்களால தர முடியாத ஒரு சந்தோஷத்தை நீங்கெல்லாம் தந்திருக்கீங்க, விஜய் டிவி அவங்களுக்கு தந்திருக்குன்னு சொன்னாரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான காமன் பீப்புளை இந்த மாதிரி பிரபலமான ப்ரோக்ராம்க்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது மூலமா அவங்களோட டேலண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணப்படும். இந்த பேரிங்கா அமைஞ்சது நந்தகுமார் அண்ட் டாலி. நந்தாவோட இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்கிறது அவங்களோட ஒய்ஃபா. இந்த நேரத்துல டாலியோட பேர் பண்ணா கஷ்டமாச்சேன்னு சொல்லிட்டே இருந்த அவருக்கு அழகா டாலி தான் அமைஞ்சாங்க. அவங்க ஒய்ஃபும் வந்த உடனே என்னோட ரிசப்ஷன்ல டான்ஸ் ஆட முடியல, டாலியோடலாம் டான்ஸ் ஆடுறீங்க நல்லா அப்படின்னு சண்டை போட்டாங்க. இது விஜய் டிவி ஆச்சே, நாங்க உடனே உங்களோட ஆசையை நிறைவேற்றிடுறோம், வாங்க இப்பவே ஆடுங்க 2 பேரும்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல நடக்காத சம்பவத்தை இங்க நடத்தி காட்டினாங்க. அந்த தருணம் ரொம்ப அழகா இருந்தது. அடுத்த பேரிங் பார்த்தீங்கன்னா புகழுக்கு தான். புகழுக்கு பிரியா மேம் தான் பேரா வரணும்னு ஆசையாக இருந்தது. அதே மாதிரி அமையவும் செஞ்சிச்சு. பிரியா மேம் ஃபோட்டோ ஃப்ரேமை மோந்து பார்த்தே அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. இந்த பேரிங்கில் பிரியா அண்ட் புகழ் 2 பேருக்கும் ஹாப்பி தான். பிரியா மேமோட கெஸ்ட்டாக வந்திருந்தது பிரியா மேமோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. இவர் ஒரு மியூசிக் டீச்சராக தன்னோட பையனுக்கு மியூசிக் சொல்லி தரதா சொன்னாங்க. மூலமாக தான் நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொன்னாங்க. இப்போ சுனிதாவோட பேர் பண்ணது இந்த வாரம் லக்ஷ்மி மேம்.
இந்த பேரிங்ல 2 பேருக்கும் பெருசா வருத்தம் இருக்கிற மாதிரி காட்டிக்கல. ஆனா சுனிதாக்கு ரொம்பவுமே அதிகமான பயம் இருந்ததா தெரிஞ்சுச்சு. இவங்களோட கெஸ்டா வந்தவங்க லட்சுமி மேமோட மருமகன். இவர் ரொம்ப நல்லா அழகா பாடுறாருங்க. மருமகன் அண்ட் மாமியார் காம்போ அமையறது கஷ்டம்தான். ஆனா இவங்க 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளா பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த பேரிங் ஷர்ஜன் தான். ஷர்ஜன் வேணான்னு சொல்ல மதுமிதா தான் அவருக்கு பேரா அமைஞ்சாங்க. மதுமிதா ரொம்ப வேலை வாங்குவாங்கன்றது நல்லாவே தெரியும். அது கூடவே அவங்க சூப்பரா ஃபன்னும் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டேஜ்ல வந்தப்போ அவங்களோட சோகமான நிகழ்வை கூட ரொம்ப ஃபன்னா ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது அவங்க குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க 5வது பொண்ணா பிறந்தாங்களாம். இவங்க பொண்ணா பிறந்தது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம இறக்கும் பொழுதே அடிக்கவும் செஞ்சாராம். இவங்க ஒரு வயசு இருக்கும் போது அவங்க அப்பா இறந்தும் போயிட்டாராம். அதனால மதுமிதாவை எப்பவுமே அப்பனை முழுங்கிட்டேன்னு சொல்லுவாங்களாம். இது அவங்க சிரிச்சுட்டே சொன்னாலும் அவங்க மனசுல அதிகமான வலி இருந்திருக்கும் போல இருக்கு. இது சொல்லும் பொழுதே அவங்களுக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அப்பாவை நான் மிஸ் பண்ணும்போது எங்கன்னு கேட்கும்போது எங்க வீட்டுல போட்டோ காட்டுவாங்க. நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் பொழுது தாமு அப்பா நான் உனக்கு அப்பாவா இருக்கேன் மாமான்னு கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அழுகையெல்லாம் மறைச்சிட்டு ஃபன் மோடுக்கு சூப்பரா திரும்பி வந்தாங்க மதுமிதா. இவங்க ஃபேமிலில இருந்து வந்த ஆள் பாத்தீங்கன்னா அவங்க அக்காவோட பையனா. ஸோ மதுமிதா வீட்லயும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் 3-4 தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். எங்களுக்குலாம் ரொம்ப ஃபன்னா இருக்கும். அவங்க அப்படி சொன்னோன்னே நாங்க எல்லா வேலையும் பொறுமையா செய்வோம் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா பையன் சொன்னாரு. லாஸ்ட் வீக் மாதிரியே ராஜு அண்ட் சௌந்தர்யா இவங்க தான் திரும்பவும் பேர் ஆனாங்க. இந்த பேரிங்ல 2 பேருக்கும் ஹாப்பி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இல்லை ராஜு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. அந்த ஃபோட்டோவில் இருந்தது ராஜுவோட தம்பியா. மூலையில் கார்னரில் திருட்டு மொழி முழிச்சிட்டு ஒரு பையன் உட்காந்துருந்தாரு. அதுதான் ராஜுவான். அவரோட ஃபேமிலியிலேருந்து வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜுவோட தம்பி. ராஜு ஒய்ஃப் தான் வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ ராஜுவோட தம்பியை கூட்டிகிட்டு வந்தது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பேரிங்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க் தான். அட்வான்டேஜ் டாஸ்கில் காய்கறிகளை வச்சு கோமாலிஸை அழகு பண்ணணும். ஸோ கோமாலிஸ்க்கு நகை நட்டு போடுற மாதிரி அந்த காய்கறிகளை வச்சு நூல் வச்சு தச்சு அவங்கள அலங்கரிக்கணும். இந்த டாஸ்கில் கோமாலிஸ்க்கு பெருசாக எந்த வேலையும் கிடையாது. கெஸ்ட்டு தான் உள்ளே போய் காய்கறிலாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ கோமாலிஸ் சும்மா மாடலாக நிற்க வேண்டியது தான். ஆனால் பாவம் கோமாலிஸ் தலையிலலாம் காய்கறிகளை அரிஞ்சு நட்டு வச்சாங்க. வாய்க்குள்ளே பச்சை மிளகாவை சொருவுறதும் பூசணிக்காயை சொருவுறதுமா குக்கால தன்னால் என்ன அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ கோமாலிஸை அந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். இதில் எல்லா கோமாலிஸையும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க. சௌந்தர்யா பெருசாக கவுண்டர் எதுவும் கொடுக்கலனாலும் அவங்களோட ரியாக்ஷனும் அவங்க கேட்குற கேள்விக்கு சொல்கிற பதிலுமே நம்மளுக்கு ஃபன்னியாக தான் இருக்குது. கோமாலிஸ் எல்லாரையும் ரொம்ப க்யூட்டாக ரெடி பண்ணி ரேம்ப் வாக்கில் நடக்க விட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்தது சௌந்தர்யா. 2 பச்சை மிளகாவை வாயில் சொருவி ரேம்ப் வாக் அழகாக ஐஸ்வர்யா ராய் மாதிரி நடந்து வந்தாங்க. அடுத்து சுனிதா. சுனிதாவை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ராமர் அண்ணா தான் சொல்லணும். ராமர் அண்ணாவை ரொம்ப க்யூட்டாக அதே டைமுக்கு கொஞ்சம் வல்கராகவும் ரெடி பண்ணியிருந்தாரு உமேர். கர்ப்பமான காட்டேரி தான் இவரோட பேராம். அதாவது அந்த கேரக்டரோட பேராம். ஏற்ற மாதிரியே அவரோட காஸ்டியூமும் இருந்தது. செட்டில் இருந்த எல்லாருமே குலுங்கி சிரிச்சாங்கன்னு தான் சொல்லணும். இப்போவே தெரிஞ்சிருச்சு அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர் உமேர் தான் அப்படின்ட்டு. ஏற்ற மாதிரி அல்வா துண்டு இடுப்பாட்டு போட்டு உமேர் அண்ட் ராமர் டான்ஸ் ஆடினாங்க பாருங்க. செம்ம ஃபன் மூமெண்ட். ராமரனா போன பிறகு மற்றவங்கெல்லாம் ரொம்ப சுமாராக தான் தெரிஞ்சாங்க. அழகாக இருந்தாங்க, அழகாக நடந்தாங்க, அழகாக டான்ஸும் ஆடினாங்க. எல்லாருக்கும் பச்சை மிளகாவை வாயில சொருவி வச்சிருந்தா குரேஷிக்கு மட்டும் பூசணிக்காயை சுந்தரி அக்கா வாயில சொருவி ஒரு எலுமிச்சப்பழத்தையும் வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. அம்மாப்பாவும் நீ ராஜ பரம்பரையை சேர்ந்தவன் மாதிரி இருக்க இந்த ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்ல இது ராஜ பரம்பரையில இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்களான்னு கவுண்டர் கொடுத்தாரு குரேஷி. தங்கதுரையானா அவரோட காஸ்டியூம்ல அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போனாரு. அடுத்து வந்தது புகழ். அவரோட ஸ்டைலில் ரொம்ப அழகாகவே பண்ணார். எப்போவுமே புகழ் பார்த்தீங்கன்னா உளுந்து வாரி எந்திரிக்கிறது தான் அவரோட ஸ்டைலு. எந்த ஒரு ஃபன் மூமெண்ட்லையும் கடைசியாக அவர் தடுக்கி விழுந்து வாருவார். ஸோ இந்த வாரமும் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோரும் ரொம்ப அழுக்காக இருந்தது, வழுக்குச்சு. சுகர் பேபி சாங்குக்கு அவர் போட்ட ஸ்டெப்பில் அவர் காலம் சிக்கிக்கிச்சு. ஆஸ் யூஷுவல் ஒரு தடவை விழுந்து எழுந்தார். நம்ம எவ்ரி எபிசோடில் இவர் ஒரு தடவையாவது விழுந்து எழுந்திருக்கிறத பார்த்துருவோம். அடுத்து ஷர்ஜன் பைத்தியம் பிடிச்ச பேய் குழந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு போனார். காஸ்டியூம் போட்டுட்டு ரேம்ப் வாக் பண்ண சொன்னால் காஸ்டியூம் எல்லாம் கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போனார். அந்த சைடு மதுமிதா செம்ம டென்ஷன் ஆகிட்டு நின்றுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் அண்ணாக்கு தான் ஃபுல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. அட்வான்டேஜ் டாஸ்கோட வின்னர் ராமர் அண்ட் உமேர் லத்தீஃப். இதுதான் சாட்டர்டே எபிசோடோட ஒரு சின்ன கதை சுருக்கம். ஆனால் இந்த எபிசோட் முடிவில் யார் வின் ஆனா அட்வான்டேஜ் டாஸ்க்னு சொல்லவே இல்லை. ஆனால் நான் உங்களுக்காக சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாமா? Till then, bye from Jamima. Take care.